துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்னேன்? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். ஏங்கா ஏதோ சொல்ல வந்தியே, என்ன அது? பேச்ச மாத்தாத, எண்ணெய் கத்திரிக்காய் தான் முக்கியம், சாப்பிடு. சொல்லுக்கா. அது எவனோ வீணா போனவன் எனக்கு லெட்டர் போட்டிருக்காண்டி. வெறும் லெட்டர் மட்டும் இல்ல, ஒரு கிஃப்டும் அனுப்பியிருக்கான். என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி. அவன் பேர் என்னக்கா? அவன் பேரழகனா. கிஃப்ட் பாக்ஸ்ல என்னக்கா இருந்துச்சு? ஏதோ ஒரு ஹார்ட் மாதிரி டப்பா இருந்துச்சுடி. டேய் சாரிடா. என்னக்கா சொல்ற? காரா சேவு. ஏய் என்னடா அதெல்லாம்? டேய் மாப்ள, நீ எங்க ஏர்பில் வாங்கினியோ அதுக்கு பக்கத்து கடையில் தான் காரா சேவ் வாங்கினேன். அதே காப்பி அடிச்சிட்டடா. அக்கா கார சேவு தானே இருந்துச்சுன்னு. அப்ப அது பேரழகனா இருக்க வாய்ப்பில்ல. நம்ம சுமார் முஞ்சி குமார் தான். சௌ உனக்கு இருக்கு. டேய் என்னோட லவ்வபிள் அழகான இப்படி ஆளாளுக்கு கலாய்க்கிற மாதிரி பண்ணிட்டியாடா. சாரிடா மாப்ள. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த அழகான்ற பேர்ல வர எல்லாருமே சரியான அல்டாப்பு கேஸ்ன்னு தெரியுது. அந்த அழகனும் சரி, அந்த அழகனை காப்பி அடிச்சு இந்த பேரழகனும் சரி, எல்லாருமே ஃப்ராடு தான். அழகனை நம்பணும், நடுத்தெருவுல தான் நிக்கணும். ஏ ஆனந்தி, என்னாச்சு? ஏ ஆனந்தி, ஏ லூசு, என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேச மாட்டியா? அவ இப்ப அழாத குறையா போயிட்டு இருக்கா பாரு. அக்கா நீ தானக்கா விளையாட்ட ஆரம்பிச்ச, அதான் நானும் விளையாட்டோட விளையாட்டா பேசிட்டேன். ஆமா, இவ இன்னும் அந்த அழகனை நம்பிக்கிட்டா இருக்கா? அவ எழுந்து போன வேகத்தை பார்த்தாலே தெரியல, அவ இன்னும் அவனை நம்பிட்டு தான் இருக்கா. இனிமே அவன் முன்னால இப்படி எல்லாம் பேசாதடி. சரி சாப்பிடு. டேய் மாப்ள, ஏதோ விளையாட்டுக்கு பண்ண போய் இவ்வளவு பெரிய பிரச்சனைல போய் முடியும்னு எதிர்பார்க்கல மாப்ள. என்ன மன்னிச்சிடுறா. சரி, அழகு விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு போனியே, சொன்னியா? மகேஷ் சார் ஆனந்தியை கூட்டிட்டு வந்ததால எதுவும் பேச முடியலடா. டேய் இதுக்கு மேல ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்த நான் கடுப்பாயிடுவேன். இப்ப நீ சொல்றியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? இல்ல வேணாம், இரு நானே சொல்லிடுறேன். நீ சொல்ற, சொல்லிட்டேன். எதுக்கான் எங்களை இங்க வர சொன்ன? ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும், அதுக்காக தான் வர சொன்னேன். ஆனந்தி, நான் அழகனை பத்தி விளையாட்டா பேசினத நீ தப்பா நினைச்சுக்காத. நான் சும்மா தான் சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல சௌந்தர்யா, அத பத்திலாம் பேச கூப்பிடல. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கதே கூப்பிட்டோம். என்ன உதவி? அண்ணா தம்பி, செக்யூரிட்டி அண்ணா. இவர் தான் நமக்கு உதவி செய்ய போறார். நடந்த விஷயத்துக்கெல்லாம் யார் காரணம்னு இவருக்கு தெரியும். இவருக்கா? அண்ணா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. கருணாகரன் அன்னைக்கு என்ன பார்க்க வந்தார் முத்து. வந்து ரிஜிஸ்டர் என்கிட்ட கேட்டாரு. நானும் ரிஜிஸ்டர் எடுத்து காமிச்சேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க சார்.
ஆனந்தியும் அன்பு மட்டும்தான் போல சார். பேசிட்டு இருக்கும்போதே குப்பையை கொட்ட சொல்லி என்னை வெளியே அமிச்சிட்டாங்க முத்து. நான் குப்பையை கொட்டிட்டு வரும்போது ஆனந்தியும் அன்போ கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொன்னாரு. யோ சொல்லுங்க சார். என்னையா அன்பு ஆனந்த் இன்னும் போலன்னு சொன்ன, ரெஜிஸ்டர்ல போயிட்டாங்கன்னு கையெழுத்து போட்டிருக்காங்களா ஐயா? நான் சொன்னேன் அவங்க 2 பேரும் போனதை பார்க்கலன்னு. இந்த தெரியல பார்க்கல இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காத, ஒழுங்கா வேலை பார்க்கணும். சரிங்க சார். இதுதான் நடந்துச்சு. இந்த கருணாகர் வேலை நடக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு போவான்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு பொண்ணோட மானத்துல இப்படி விளையாடுற அளவுக்கு இவ்வளவு கேவலமான ஆளா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த ஆளையும் அந்த மித்ராவையும் சும்மாவே விடக்கூடாது. இவங்களை இப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு போனா போதுன்னு விட்டா இது நாளைக்கு இவங்களை எதிர்க்கிற யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஒரு தடவையாவது ஒழுங்கா பதிலடி கொடுத்தாதே அடுத்த தடவை இப்படி ஒரு தப்பு பண்ணாம பயப்படுவாங்க. இந்த வேலையே போனாலும் பரவாயில்ல, இவனை ஒரு கை பார்க்காம விடக்கூடாது. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்ல ஆனந்தி, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா ஆனந்தி சொல்லு. சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி கரெக்டா செய்யணும், புரிஞ்சுதா? ஆனந்தி நீயா இது? என்னமா ஸ்கெட்ச போடுற? பயங்கரமான ஆளா இருக்கிய. இத நீ வந்த உடனே பண்ணியிருந்தா உன்னை பார்த்து கருணாகரன் மிரண்டு இருப்பானே. அவங்களை இப்படி பண்றதுல எனக்கும் எந்த சந்தோஷமும் இல்லைனே. ஆனா அவங்க பண்ணது தப்புன்னு உணரணும். நான் இந்த முடிவுக்கு வரதுக்கு காரணம் நான் இல்ல, அவங்கதே. செக்யூரிட்டி அண்ணா, நீங்க இதுல இருந்து பின்வாங்கிட மாட்டீங்கல்ல? உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு என்னையே அறியாம நானும் காரணமா இருந்திருக்கேன். அதுக்கு பிராயச்சித்தமா இதை நான் நினைச்சுக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சிடறேன். அப்ப ஆரம்பிக்கலாமா?